அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும், உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்குவதோடு எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல பணிகளை செவ்வன சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசி, வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் தனலாபத்தை உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலை என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றம் உண்டு. உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுல கஷ்டம், சிரமம் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் இந்த வேளையில் நல்ல மாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து 7ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றி அமைக்க போகிறார். ஏனென்றால் சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து இருவருமே சப்தம பார்வையை வலுவாக ஜென்மராசியின் மீது பதிப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை பெறக்கூடிய பெண்மணிகளாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் இந்த வேளையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் பூர்த்தியாகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசாதாரண பணி என்று இருக்கக்கூடிய சூழலை கூட சாதகமாக நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கு உரித்தான 3இல் வலம் வருகிறாருங்க சனி. அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார். மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது 9இல் வலம் வருகிறாருங்க. ராகு மற்றும் கேது இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ராகு 3இலும் கேது 9இலும் இருப்பதால் பல தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே இரு அமைப்புகளும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த விதமான முடிவாக இருந்தாலும்
வகையிலும் சற்று ஆலோசித்து சிந்தித்து அவசரமில்லாமல் தெளிவாக முடிவெடுப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் தவறான முடிவெடுத்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை திட்டவட்டமாகவே சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் சற்று அலட்சியம் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. அதை விட அதீதமான அமைப்பில் ராசியின் அதிபதியான குருவும் சுக்கிரனும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கின்றன. மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க செவ்வாய். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் கர்மஸ்தானத்திற்குள் வருவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. நிச்சயமாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமமின்றி எளிதில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் இருந்து வலுவாக அஷ்டமத்தில் சூரியனுடன் இணைகிறார். வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்திற்குள் மறைவதால் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் பல விஷயங்களில் உருவாகலாம். எனவே அதுபோன்ற நிகழ்வுகளை கையாளும் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் உறுதியாகவே மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. ஆனால் சந்திரன் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி வளர்பிறை சந்திரனாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும்.